ஹலோ ஆல், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாவுக்கு ஒரு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸ் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் இதை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ரோஸ்ட் பண்ணாமல் கூட பன்னீர் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் வெங்காயம், தக்காளி ரெண்டும் நல்லா வதக்கிக்கிட்டேன். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 3லேருந்து ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து கடாயில் திரும்பவும் பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், மீதி உப்பு இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதியணும். கொதிஞ்சதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பட்டர் போட்டு இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.